தனக்கு அனுமதி அளித்திருந்தால் மதுவிலக்கின் தேவை குறித்து பொதுக்குழுவில் பேசியிருக்க முடியும் என்றும் பழக்கருப்பையா தெரிவித்தார். மதுவிலக்கு கொள்கை, மது இந்த நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் என்னை பொதுக்குழுவில் பேச அனுமதித்திருந்தால் நான் இதை தீர்மானமாக கொண்டு வந்து பேசியிருப்பேன். மதுவினால் பெரும் தீமை நாட்டுக்கு. 2000 ஆண்டு மதுவின் தீமையை ராஜாஜி தான் முதல் முறையாக 1937 ஒழித்தார். நம்முடைய அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் நமக்கு வருமானம் போதாது, இந்த பணத்தை நாம் இழக்க முடியாது என்று சொல்வது பொருத்தமான வாதம் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அரசின் வருவாயில் 1/3 மதுவின் மூலம் வருவது ஒரு நாட்டுக்கு நல்லதில்லை. அது ஏழைகளின் பணம். நம்முடைய பணக்காரர்கள் வேறு வகையான உயர் மதுக்களை உண்கிறார்களே தவிர நம்முடைய அரசுக்கு வருவாய் தருகிறவர்கள் அவர்கள் இல்லை.